இது கருக்கரோட வந்திருக்க? டே டைத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல. என்னடா? ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ருக்மணிக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுல்ல? நான் வேணா போய் சொல்லட்டா? நீ சொல்லிட்டு மட்டுமா வருவ? விஷம் கூட வாங்கி கொடுத்து வந்துருவ. தேவையே இல்ல. மூட்டை பூச்சி மருந்து விக்கிற கம்பெனில தானே அவளே வேலை பாக்குறா. பாட்டில் திறக்க வேண்டியது, வாயில ஊத்திக்க வேண்டியது, அப்புறம் அவன் வாயை திறக்க வேண்டியது, அவ்வளவுதானே. ருக்மணி என்ன பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாளா? உன்னை பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. ஏண்டா நிச்சயம் அவன் தற்கொலை பண்ணிக்க போறாளா? அதுல சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா செத்து போயிடுவா. கூடவே அந்த பாட்டியும் பொட்டுரு போயிடும். டே அவ சாகுறத பத்தி இவ்வளவு அசால்ட்டா சொல்றியே. நீ எத்தனை வருஷமா ருக்மணியோட பழகுற. அவ சாகுறதுல கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமே இல்லையாடா? நான் தான் அவளை ஏற்கனவே கொன்னுட்டேன்டா. என்னடா சொல்ற? நந்து, அன்னைக்கு உனக்கு கோயில்ல கல்யாணம் நடந்தப்போ ருக்கு கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். பாட்டி, நானும் சேஷும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க மாதிரி நாளைக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லா விஷயத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே மனுஷன் இந்த சேஷுதான் அப்படின்னு சொன்னா. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா? கடைசி வரைக்கும் முன்னால நின்று எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்டா நந்து. வருத்தப்படாத சேஷு. நீயே மனசுடைஞ்சிட்டா நான் என்னடா பண்றது? இப்ப எப்படியாவது ருக்மிணி தற்கொலை இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா? சேஷு சேஷு டே அங்க பாரு. நந்து, வேணாண்டா. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன். மேல மேல தப்பு பண்ணாதடா. அந்த கோபாலம் பண்ணலாம். அவன் மேலோகவாசி, நீ பூலோகவாசிடா. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஊர் உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும்டா. ஊர் உலகத்துக்கு என்னோட நிலைமை என்ன தெரியும்? நாளைக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா அப்பவும் என் மேலதான் தப்பு சொல்லி எல்லாரும் சிரிக்க போறாங்க. இது புத்திசாலித்தனமான முடிவா எனக்கு தோணல. சாகுறதுதான் அவ தலைவின்னு விட்டா அது மட்டும் புத்திசாலித்தனமா? சட்டத்துக்கு இதுல இடம் இல்லடா. பெரிய சட்டம். மனசாட்சிக்கு முன்னால எத்தனையோ தப்பு நடக்குது, அதெல்லாம் தெரியுதா? மனசாட்சியை பத்தி பேசுறியே. நேற்று தான் உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்த முதலரவு முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்றேன்னு உன் மனசாட்சி சொல்லவே இல்லையா? நான் பாமா கிட்ட என்னோட நிலைமையை விளக்கம் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கிட போறேன். அடே, பாமா சம்மதிச்சாலும் உனக்கு ரெண்டாம் தரமா வரத்துக்கு ருக்மணி சம்மதிக்க வேண்டாமா? ருக்மணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்து அவ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்கனவே இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறாங்கிற மேட்டரே சொல்ல போறேன். அடே நந்து, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு கல்யாணம் தான் ஆச்சே தவிர உனக்கு பக்குவமே இல்லடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்பவே போய் ருக்மணி கல்யாணம் பண்ணிட்டு வர போறேன். நான் வந்து பாமாட்ட விளக்கமா சொல்ற வரைக்கும் நீ உளராம இருக்கணும். இவன் போற வேகத்தை பார்த்தா 5 நிமிஷத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு குழந்தையோடவே வருவான் போல் இருக்கு. இப்படி சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்றீங்க? சாப்பிட மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன் தான். ஆனாலும் சரி, நான் இந்த வீட்டுல கை நினைக்க போறதில்ல. ஏன் இப்படி பச்சை குழந்தை மாதிரி கேவி கேவி அழுகிறீங்க? அவ ஓடி போனது கூட எனக்கு பெருசா தெரியல. அதையே நினைச்சுக்கிட்டு 2 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம பழியா நிக்கிறீங்களே. இத நினைக்கும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குங்க. நானா இந்த வீட்டுலயா? உயிரே போனாலும் சரி, கொண்டைய கட்டிக்கிட்டாலும் சரி, பச்சை தண்ணி பல்லுல ஊத்த மாட்டேன்.
என்னம்மா இது? நீங்க 2 பேருமே இப்படியா இருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறது யாருங்க? சொல்ல நான் எப்படி எல்லாமோ நினைச்சேன், இப்படி நடந்து போச்சு. நான் என்ன பத்தி கூட கவலைப்படல. அவரை வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது பேச சொல்ல. வாயை திறக்க மாட்டாரு. வாயை திறந்தா கொட்டிடும். சொல்ல அவரை எங்கேயாவது சினிமா கூட்டு போயிட்டு வாப்பா. அத வேணும்னா நான் செய்யறேன். கிருஷ்ணலீலான்னு பழைய படம், பக்தி படம், புத்தம் புதிய காப்பி. ஐயாவும் நானும் அதுக்கு போயிட்டு வரணும். இந்த 2 சீட். ஹாய் ருக்மிணி. ஹாய். இதுக்கு தான் லீவ் போட்டு வந்தியா? கழுத்துல என்ன இருக்கு பாத்தியா? காலையில தான் மேரேஜ் ஆச்சு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சரிடி, என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரி, எனக்கே தெரியாது. அவர் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் யாரையும் இன்வைட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பா எல்லாருக்கும் பார்ட்டி தரேன். ஓகே. புது தம்பதிகள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். நான் வரேன். அடடடடடா. மாப்பிள, பக்கத்துல கொண்டுகிட்டு பொண்ணு யாரு? தெரியாது. தெரியாதா? இவ்வளவு நேரம் அவ தோளை மேல கைய போட்டுக்கிட்டு இருந்தேன். தெரியாது. இன்னைக்கு காலை தானே கல்யாணம் நடந்தா கூட சொன்னா. சத்தியமா தெரியாது. தெரியாதா? நீ யாருன்னு அந்த பொண்ணை கேட்டா தெரியும். ஏமா பாப்பா, இது யாரு? இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? டேய், நீ இன்னியோட சஸ்பெண்டா? வாங்க மாப்பிள. ருக்மிணி, கல்லு சூடா இருக்கு. மாப்பிளைக்கு தோசை போட்டு கொண்டு வாமா. வேண்டாம் பாட்டி, நாங்க வரும்போது வழியிலேயே சாப்பிட்டோம். ஓ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். நீ வந்து கதவை சாத்திக்கமா. வா. கதவை சாத்தியாச்சா? நந்து, தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்காதே. என்னென்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். என்ன? ஒண்ணு இல்ல, கிருஷ்ணலீலா படம் பாத்திய? படம் எப்படி இருந்தது? படம் எப்படா முடியும்னு இருந்தது. ஏன் கதை பிடிக்கலையா? ஒரு சீனாவது பாத்திருந்தா தானே. நைட் எப்படா வரும்னு காத்திட்டு இருந்தேன். ஏன் ருக்மிணி, என்னை எப்பவுமே கோச்சிக்க மாட்டேல? அது எப்படி? அடிக்கடி கோச்சிக்கிட்டா தான் நமக்குள்ள நெருக்கம் அதிகம் ஆகும். பாமா, பாமா. மாமா இல்லடா, உன் மாமா. என்னடா முடிக்கிற? கண்டு கட்டவன. என்ன நெஞ்சு எடுத்தா மறுபடியும் இந்த வீட்டுல கால எடுத்து வைப்பேன். மாமா யாரா மாமா?
மறுபடியும் மாமான்னா மரியாதை கெட்டு போயிடும். அயோக்கிய ராஸ்கல், இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பார்க்க கூடாதுன்னு தான் உங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே காசி புறட்டு போயிட்டா. ஏண்டா என் தங்கச்சி பெத்த பையனா நீ? உன்னை சின்ன பிள்ளையில இருந்து படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷனாக்கி இந்த வீட்டையை கட்டி கொடுத்து என் உயிருக்கு உயிரா இருந்த ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அதுக்கு நன்றி கடனா இது? அழகு அம்மா, அழு, நல்லா அழு. அத்தான் அத்தான் அவனையே சுத்தி சுத்தி வந்தீங்க. அத்தான் இல்லைன்னா உயிரே விட்டுடுவேன்னு சொன்ன பாரு. அவன் செய்த காரியத்துக்கு அழு, நல்லா அழு. மாமா, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. பேசாதடா, உலகத்திலே 1ஆம் நம்பர் அயோக்கியம். இனிமே இங்க நின்றுகிட்டு இருந்தா மரியாதை கட்டு போயிடும். போடா வெளியில போ. எங்கடா அங்க போய் மறையிற? நான் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ள நீயா போயிடுவேன்னு நினைக்கிறேன். போ. என்னடா, என் மகன் இனிமே உன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசுல நிறுத்திக்கிட்டு போ. முதல்ல கண்ணத்துல கையெடு. ஏண்டி நடுராத்திரில எங்க போறீங்க நீயா கேட்டுக்க கூடாது? நான் தான் தூங்கிட்டேன்னு சொல்றேன்ல. ஆமா, நல்லா தூங்கினேன். சரி, மாப்பிள்ள வராரு, நல்லா கேளு, நான் உள்ள போறேன். உட்காருங்க. உள்ள போய் உட்காரலாமே. சரி, வாங்க. ராத்திரி தியேட்டர்ல உங்களை பார்த்து ஒருத்தர் கத்தினாரே, அவர் யாருங்க? அவர் எங்க மாமா. அவருக்கு பொண்ணு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணுக்கு உங்களை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஆமா. அப்பா ஒரு கத்தினதுல நியாயம் இருக்கு. என்ன எப்ப உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். என்ன பாட்டி, வந்துட்டியா? ருக்கு என்ன பண்ற? அடுப்புதுறாடா. ஏன் நீ குளிர் காய போறியா? இல்ல, ருக்கு என்ன பண்றான்னு. மாப்பிள்ள உள்ள இருக்க. ருக்கு அவளும் தான் உள்ள இருக்கா. ஓஹோ, இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே உள்ள போறேன். என்னல ஏர் என்ன ருக்கு, காலங்காத்தாலேயே வந்துட்ட, ஏதாவது விசேஷமா? என்ன நீ மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்ட? அதுக்குதான் நீ வந்துட்டியே. போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஜாஸ்தி போடு போதும். முடிஞ்ச பாரு, பேருக்கு ஏத்த மாதிரி. நேத்தே நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லணும் இல்லையா? சும்மா விஷயம் எக்கச்சக்கமா போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மூலமா ஜானா நேத்து ராத்திரி தியேட்டர்ல வச்சு என்னையும் ருக்மணி மாமா ஒன்னாவே பாத்துட்டாரு. அச்சோ, ஏண்டா இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற? உன்ன வெளியே வா பேசிக்கிறேன். இப்பவே போய் ருக்மணி கிட்ட பேசவா? உன்ன முறைக்காதற. அடே அடே, அதிர்ஷ்டகாரம் பைய. ஜிகிரி காபி. தேங்க்யூ. ஏமா இருக்கு, நேத்து கிருஷ்ணலீலா படம் பாத்தியே, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் சேஷு? சேஷு, அது சரி, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தா எப்படி அது பிடிக்கும்? இல்ல, அவருக்கு ஒரு மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. என்னங்க, இன்னும் ஏதோ பாக்கி இருக்க போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். டேய், பண்ண ஒரு தப்பு வரைக்கும் போறண்டா, மேல தப்பு பண்ணாதடா. கொஞ்சம் சும்மா இருக்கேன். என்னங்க சேஷு, நீயே சொல்லு. ஏடா ரந்து சொல்லிட்டா. சொல்லு. இவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால வேற ஒண்ணும் இல்ல, இவன் பொண்ணுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அது இது உலகாம விஷயத்த சொல்லு. அதாவது மேலக்கார பந்தக்கார எல்லாம் இருக்கும் போது நான் கொஞ்சம் இது காபி சாப்பிட்டு சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, நந்து இருக்கானே, நந்து அவனுடைய மாமா பொண்ண முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டான். I say get out.
ருக்மணி தயவு செய்து நான் சொல்றது Shut up and get out from here. இந்தாங்கம்மா விநாயகர் பொண்ணு வாங்கிக்கோங்க சுப்பிரமணியர் பொண்ணு வாங்கிக்கோங்க மூலவர் பொண்ணு வாங்கிக்கோங்க எவ்வளோச்சுமா 400 ரூபாய் ஆச்சுமா இல்லை இல்லையா 4 ரூபாய் தான் இருக்கு 10 ரூபாய் சில்லறை இருக்கு இல்லைங்களா இல்லம்மா உங்க கையில தான் போனி பரவாயில்லைங்க நான் தரேன் ரொம்ப நன்றிங்க மூலவர் பொண்ணு வாங்கிக்கோங்க வச்சுங்க வரும்போது சில்லறை வாங்கிக்கிறேன் சரிம்மா என்னம்மா அர்ச்சனையா? ஆமாங்க யார் பேருக்கு? நந்தகோபால். உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம். பேரு நந்தகோபால். ஓம் கஜானனம் கஜமுகந்தகனம் தேவத்ரதே. யாரு பேருக்கு அர்ச்சனை? என் வீட்டுக்காரர் நந்தகோபால் பேருக்கு அர்ச்சனை பண்ண. உங்களுக்கு யார் பேர்ல அர்ச்சனை? என்ன தொட்டு தாளு கட்டின புருஷன் நந்தகோபால் பேருக்கு அர்ச்சனை பண்ண. 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்க. பேஷ் பேஷ். ஓம் கிருஷ்ணைர சமாயுதைஹி காலைர் ஹரித்வமாவர்ணைஹி இந்திராய கிதகஸ்ரேவ அக்னிர் விப்ராஷ்டிர்வதன வாயுஸ்தேதஸ் கந்த்ருகா சம்மத்சராபிஷோபர்ணைஹி நித்யாஸ்தேனுஜராஸ்தம பிரம்மண்யோ குந்து பிரம்மண்யோ குந்து பிரம்மண்யோ